இது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன இருக்கணும் பிஎஸ்சி? இங்கே வர்றவங்க எல்லாருமே எம்பிபிஎஸ் கிடைக்காம நர்சிங்குள்ளே வந்தவங்க தான் கட் ஆஃப் பேசிஸில். நர்சிங்கில் நீங்கள் உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க. நர்சிங்க்கு வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பாய்ஸ்க்கு வந்து ஸ்கோப்பே இல்லை, இது பாய்ஸ்க்கு ஏற்ற ஜாபே இல்லைன்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் வந்து அப்படிலாம் மெடிசன் சீட் தான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அது கிடைக்கலன்றதுக்கப்புறம் பிஎஸ்சி நர்சிங் எனக்கு அப்போ தெரியல. ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு நான் தான் மெடிசன் சைடு வந்திருக்கேன். பிஎஸ்சி பற்றி எனக்கு தெரியல. கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங் எதுவுமே தெரில. அப்போது ஜிஎன்எம் ஒரு சாய்ஸாக இருந்துச்சு. எம்பிபிஎஸ் அங்கே போகிறதா நினச்சி ஸோ இங்கே வந்ததை சொன்னீங்க. ஏதாவது ரிக்ரெட் இருந்தால் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோவா எதுவும் கிடையாது. பட் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் கோர்ஸ். எனக்கு இந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கு. பேஷண்ட் சைடை போய் ஆக்சுவலாக பேசிக் நர்சிங்கிறப்ப வந்து நம்ம என்ட்ராக் முன்னாடி அது வேறு மாதிரி ஒன்று ஒரு இமேஜினேஷனுக்குமே ப்ராக்டிக்கலாக அவங்க இன்வால்வ் அடாப்ட் ஆகிறதுக்குமே நிறைய டைம் எடுக்கும். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமன் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ ரீசெண்டாக எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அப்போ ஆயுஸ் ரிலேட்டடான கோர்ஸ், வெட்னரி சயின்ஸ், ஸோ சில காலேஜில் இருந்து, அதாவது டாப் காலேஜில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கரியர் பர்ஸ்பெக்டிவில் சில வீடியோஸ் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல, நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அண்ட் தென் அந்த வீடியோவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக கேட்டது ஸோ பாராமெடிக்கல் கோர்சஸில் பிஎஸ்சி நர்சிங் வந்து அதிகமான பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அண்ட் தென் குறிப்பாக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜிலேருந்து இந்த வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்காக. ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் கவர்மெண்ட் காலேஜில், டாப் காலேஜில் இருக்கக்கூடிய முக்கியமான காலேஜ். ஸோ இன்றைக்கி ஆசியாவிலே ஒரு பழமையான ஹாஸ்பிட்டல், சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலோட இன்டகிரேட்டடாக இருக்கக்கூடிய மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இங்கே இருக்கக்கூடிய நர்சிங் இங்கே படிக்கக்கூடிய நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த இன்டர்வியூ இருக்க போகுது. ஸோ ஜென்ரலாக பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கும்போது ஸோ இது டஃப்பாக இருக்குமா, ஈஸியாக இருக்குமா, எந்த மாதிரி ஸ்கோப் இருக்கும், ஸோ ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இதில் கேட்கவே வேண்டாம். ஸோ ஸ்கோப் எப்போவுமே நீட் இருக்கக்கூடியது. டாக்டருக்கு ஈக்குவலாக ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பேஷண்ட்டு டாக்டருக்கு ஈக்குவலாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க தான் நர்சிங். ஸோ ஹாஸ்பிட்டலை தாண்டி இன்னும் நிறைய துறைகளில் நர்சஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எப்போதுமே டிமாண்ட் இருக்கக்கூடியது. அதாவது பிஎஸ்சி நர்சிங் ஒரு 4 இயர் ப்ரொஃபஷனல் டிகிரி. ஸோ இந்த கோர்ஸை நம்ம எந்த விஷயத்துலையுமே ரொம்ப ஓவர் கைப்பும் பண்ணிடாமல், டவுன் கிரேட் பண்ணிடாமல், ஆக்சுவலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத சில ரூமர்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணி ஆத்தென்டிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ஷன் மூலமாக இந்த மாதிரி சப்ஜெக்ட் படிக்கிறாங்க. நிறைய விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நர்சிங்கில் நீங்கள் ரொம்ப பேஷனாக இருந்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ஸோ ரிலாக்ஸாக உட்காந்து பாருங்கள். ஓகே, வாங்க போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் சங்கராதேவி, பிஎஸ்சி நர்சிங் ஃபைனல் இயர் எம்எம்சியில் பண்ணுறேன். நான் வந்து சந்தியா, நானும் வந்து எம்எம்சியில் காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் வந்து பிஎஸ்சி நர்சிங் 4th இயர் பண்ணிகிட்ருக்கேன். பிஎஸ்சி நர்சிங்கில் உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க? பேசிக்லி டாக்டர் ட்ரை பண்ணோம், பட் கோட்டா ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால் ஐ ஹவ் சூஸ்ட் பிஎஸ்சி நர்சிங். மார்க் பேசிஸில் கவுன்சிலிங்கில் பிஎஸ்சி நர்சிங் கிடச்சி அதனால் வந்து காலேஜ் ஒரு டாப் மெடிக்கல் காலேஜ். ஸோ உங்கள் சீட் கிடைக்கனா ஹை கட் ஆஃப் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க அப்படிங்கிற சொல்லலாம். அந்த ப்ராசஸ் எப்படி ஹார்டாக இருந்ததா, அந்த ப்ராசஸ் மட்டும் எப்படிங்கிறது ஷேர் பண்ணலாம். பேசிக்லி நான் வேலம்மாவில் தான் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் மை நீட்ஸ். அதனால் போர்டு எக்ஸாம்ஸ் சும்மா எழுது வி காட் மார்க்ஸ். அதனால் ஓசி கோட்டாவில் வி காட் செலக்டட் அண்ட் ஐ கேம் ஹியர். ஸோ என்ன கட் ஆஃபில் உங்களுக்கு சீட் கிடச்சிது? எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன இருக்கணும் பிஎஸ்சி நர்சிங்? அபவ் 185 இஸ் பேசிக்காக போதும். வி காட் அதான் 186 அண்ட் சம்திங் அதனால் வி காட். இங்கே வர்றவங்க எல்லாருமே எம்பிபிஎஸ் கிடைக்காம நர்சிங்குள்ளே வந்தவங்க தான் கட் ஆஃப் பேசிஸில். அந்த ரேஷியோ என்ன இருக்குன்னு சொல்லலாமா? கேர்ள்ஸ் பாய்ஸ் ரேஷியோ என்ன இருக்கும்? ஆக்சுவலாக 50 சீட்ஸு நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. வி ஹேவ் லடாக் பசங்க, காஷ்மீரி ஸ்டூடெண்ட்ஸ் வில் கம் ஹியர். ஸோ அவங்களுக்கு மொத்தம் 5 சீட்ஸு, பாய்ஸ்க்கு வந்து 10 சீட்ஸ். பட் நியர்லி 6 சீட்ஸ் அந்த மாதிரி தான் பாய்ஸ் வருவாங்க. மீதி 50யும் கேர்ள்ஸ் தான் ஆக்குபை பண்ணுவாங்க. ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்டோட டைப்பிக்கல் டே, ஒரு டே லைஃப் எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணலாம். ஜஸ்ட் நார்மல் டே வந்து மார்னிங் 7 o'clock இருந்து மறுபடியும் ஈவினிங் வந்து 4 o'clock வரைக்கும் நம்ம டியூட்டி டைம், ஸ்டடி டைம் அப்படிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற ஒர்க்ஸ்லாம் அதுக்கப்புறம் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எம்பிபிஎஸ் கிடைக்கல, நர்சிங் சூஸ் பண்ண சொன்னீங்க. ஸோ நர்சிங்கும் ஸோ டாக்டருக்கு ஈக்குவலாக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ என்ன மாதிரியான சப்ஜெக்ட் படிக்கிறீங்கிறத எனக்கு ஷேர் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இயரில் பேசிக் எல்லாமே படிப்போம். அனாட்டமி, ஃபிசியாலஜி, நர்சிங் ஃபவுண்டேஷன் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, அனாட்டமி, ஃபிசியாலஜி. ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற அதே சப்ஜெக்டை நீங்களும் படிப்பீங்க, அது என்னங்கிறத மட்டும் சொல்லுங்கள். basic anatomy physiology, then we'll have microbiology, pharmacology, biochemistry, and next பார்த்தீங்கன்னா med-surg. we'll have 2 டிவிஷனாக படிப்போம், med-surg 1 and med-surg 2. கம்யூனிட்டி மெடிசன் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட், அதுவும் பார்ட் 1 பார்ட் 2 படிக்கும். நெக்ஸ்ட் 4th இயரில் மெயினாக வில் கான்சென்ட்ரேட் ஆன் ஆப்ஸ்டக்கிள் அண்ட் கைனகாலஜி. ஓரளவு 4 இயர் அப்புறம் 6 month இன்டர்ன்ஷிப். இல்லை 3.5 years ப்ளஸ் 6 month இன்டர்ன்ஷிப், டோட்டலாக 4 years. ஓரளவு ஈஸி இல்லை டஃப் என்ன சொல்லுவீங்க பிஎஸ்சி நர்சிங்? மாட்ரேட். டஃப்
கோப் அப் பண்ணுறதை பற்றி இருக்குது. ஸோ கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிக்கலும் நீங்கள் இங்கே லேர்ன் பண்ணிருக்கீங்க. எங்கள் காலேஜில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னென்னா தியரி மொத்தம் முடிச்சுட்டு தான் நாங்கள் கிளினிக்கல்ஸ் போவோம். ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாமே முன்னாடியே வச்சுறனால வில் ஹேவ் அ நாலேஜ். ஸோ எங்களுக்கு கிளினிக்கலில் போய் பெருசாக சஃபர் ஆகணுன்றது இல்லை. அங்கே போய் கிளினிக்கல் சைடில் என்ன ஆஸ்பெக்ட் இருக்கோ அதனால லேர்ன் பண்ணிக்கிறனால எங்களுக்கு பெருசாக ரெண்டும் பேலன்ஸ் பண்ண ஈஸியாக இருக்குது. ஒரு பிஎஸ்சி நர்சிங்கை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற கீ சேலஞ்சஸ், ஏதாவது சின்ன சின்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், ஓவர் கம் பண்ணி வந்திருக்கலாம், அதுவும் எப்படிங்கிறத ஷேர் பண்ணி. போது வில் நாட் ஹேவ் ரெஸ்ட்டுக்கு பிரேக்குக்கு அந்த மாதிரி டைம் இருக்காது, ப்ராப்பரான பிளேஸ் இருக்காது, ஸ்டாஃப் நர்ஸ் ரூமே இருக்கும் பட் தே வில் நாட் கிவ் அஸ் அந்த டைமில். அவ்வளோதான் பேசிக் சேலஞ்சு. டியூட்டி டைமில் வில் டியூ ஆர் டியூட்டி, அதில் பெருசாக எங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ நெக்ஸ்ட் 5 இயருக்கு உங்களோட கரியர் கோல் என்னங்கிறத ஷேர் பண்ணலாமா? இப்போ பிஎஸ்சி நர்சிங் அப்புறம் என்ன உங்களோட நெக்ஸ்ட் 5 இயர் கரியர் கோல் மட்டும்? கரியர் கோர் வி ஹேவ் எய்ம்ஸ் இருக்குது, ஸ்கோப்ஸ். எக்ஸாம்ஸ் எழுதி சென்ட்ரல் கவர்மெண்ட்குள்ளே போகலாம். எம்ஆர்பி எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிகாஸ் இன்னும் எம்ஆர்பிக்குள்ளே வந்தவங்களே இன்னும் பெர்மனெண்ட் ஆகாமல் தே ஆர் பீன் சஃபரிங். ஸோ என்னோட ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா 1 to crack சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்ம்ஸ் ஆர் ஜிக்மர் எக்ஸாம்ஸ் ஆர் எனக்கு வந்து 1 year எங்கேயாவது கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு எம்எஸ்சி. வி ஹவ் ஸோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என்னென்ன அவங்கவுங்களுக்கு எந்த கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒர்க்கிங் இன் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம எய்ம்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபாரின் மெயினாக இருக்குது. ஃபாரின் நம்ம வேணுன்றவங்க IELTS கிளியர் பண்ணி நம்ம அது மாதிரி ஃபாரின் போய்க்கலாம். அங்கே சேலரி எல்லாருமே வந்து ஹையாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. என்ன சேலரி எதிர்பார்க்கலாம் இந்தியாவில்? அர்பனில் என்ன சேலரி எதிர்பார்க்கலாம்? தென் ரூரல் இதை பொறுத்து தானே சேலரி மாறும். ஹாஸ்பிட்டல் பொறுத்து என்ன சேலரி எதிர்பார்க்கலாம்? எய்ம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராக் பண்ணால் 80,000லேருந்தே வி ஆர் கெட்டிங் ஸ்டார்டிங். 90 இப்போ கரண்ட்டில் 90 இருக்குது. லோக்கலில் போனீங்கன்னா நம்ம ஏர்பனில் அந்த சொல்கிறீங்கன்னா 20 இஸ் த மேக்ஸிமம் கிடைக்கிறது. ஃபாரினில் 1 year வித் எக்ஸ்பீரியன்ஸ்னால் 2 lakhs பேசிக் ஸ்டார்டிங் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங்கில் கரியரை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ப்ரொஃபஷன் முடித்தா வாங்க. ஆர் எம்பிபிஎஸ் முடியல, எனக்கு வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இங்கே நான் எம்பிபிஎஸ் பண்ணுறதையே நான் இங்கே பண்ணணுன்னா யூ கேன் சூஸ். அண்ட் ஃபினான்ஷியல், நான் டிகிரி முடித்தோடனே ஐ நீட் ஏர்னிங்னா கன்ஃபார்ம் இந்த இதுவை சூஸ் பண்ணலாம். பட் யூ நீட் டு ஹேவ் இன்ட்ரெஸ்ட். அது இல்லைன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் சர்வை ஆக முடியாது. வந்தப்புறம் எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான் இருக்குது. எதுவும் எதிர்பார்த்து வரல, வந்தப்புறம் எல்லாம் இதாகி இருக்கிறது தான். ஸோ வந்து எல்லாமே நாங்களும் எதுவும் தெரியாமல் புதுசாக வந்தவங்க தான். வந்தப்புறம் அவங்களுக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் அதில் மேனேஜ் பண்ணிப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் யூசன். பிஎஸ்சி நர்சிங் ஃபர்ஸ்ட் இயர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன். ஐஎம் எஸ் கோகுல்குமார், பிஎஸ்சி நர்சிங் ஃபர்ஸ்ட் இயர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன். அதனால் நர்சிங்கில் நீங்கள் உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க. நர்சிங்க்கு வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பாய்ஸ்க்கு வந்து ஸ்கோப்பே இல்லை, இது பாய்ஸ்க்கு ஏற்ற ஜாபே இல்லைன்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் வந்து அப்படிலாம் கிடையாது. நர்சிங் வந்து போத் ஈக்குவல் ஃபார் மென் அண்ட் உமன். இப்போ வந்து நர்சிங் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்கோப்பு கிடையாது, அதனால் நம்ம வந்து பாய்ஸ்க்கு வந்து நர்சிங் மேக்ஸிமம் வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது. மிலிட்ரிக்கு போகலாம், ஃபாரின் போனால் ஸ்டார்டிங் சேலரி வந்து 3 lakhs. இங்கே எய்ம்ஸ் இருக்குது, ஜிக்மர் இருக்குது. இல்லைன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் RGGS ஹாஸ்பிட்டலில் ஈஸியாக வேலை பார்க்கலாம். எக்கச்சக்கமான ஸ்கோப் இருக்குது நர்சிங்கில். நானும் அதுக்காக சூஸ் பண்ணேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே, உள்ளே வர்றது எவ்வளோ ஹார்டாக இருந்ததுங்கிறது ஷேர் பண்ணலாமா? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வரதுக்கு வந்து ரொம்ப ஹெவி காம்படிஷன்ஸ் வந்து என்னோடய கட் ஆஃப் வந்து 195.5 தான். என்னோடய ஜென்ரல் ரேங்க் வந்து 244. ரொம்ப ஹெவி காம்படிஷன்ஸாக தான் இருந்தது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வரதுக்கு. பட் ஐ வில் டிசர்வ் இட். எனக்கு நம்பிக்கையாக இருந்தது இந்த காலேஜ் கிடைக்கும்னு. எனக்கு நம்பிக்கையாக இருந்ததுனால வந்து நான் நர்சிங் தான் படிப்பேன், நர்சிங் தான் சூஸ் பண்ணி படிப்பேன்ட்டு ஒரு இந்த டெசிஷன் வந்து பர்ஃபெக்டாக வச்சனால இருந்து எனக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எடுத்தேன். பட் ஐ எனக்கும் அது வேறு ஒன்றும் இல்லை. என்ன கட் ஆஃபில் சீட் எடுத்தீங்க? நான் 194.5. நீங்கள் நர்சிங்கில் ரொம்ப பேஷனாக இருந்தது சொன்னீங்க. ஒருவேளை நர்சிங் கிடைக்கல அப்படின்னா வேறு என்ன கரியர் சூஸ் பண்ணியிருப்பீங்க? ஆனால் நர்சிங் கிடைக்கலன்னா வந்து வேறு கரியர் எதுவும் சூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். மறுபடியும் வந்து நர்சிங்காக தான் வெயிட் பண்ணியிருப்பேன். ஸோ 1 year ரிப்பீட் பண்ணி கூட திரும்ப நர்சிங் அப்படி எடுக்க முடியுமா? நர்சிங் அப்படி எடுக்கலாம். ஓகே. ஸோ என்ன ரேஷியோ இருப்பீங்கன்னு சொல்லலாமா? பாய்ஸ் என்ன ரேஷியோ இருப்பீங்க நர்சிங்கில்? 5:45. 45. ஒன்லி 5 members ஆஃப் த பாய்ஸ் தான். பாய்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க, நமக்கு வந்து இது மனஸ்தாபம் வரலாம். பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. போத் ஈக்குவல் ஃபார் மென்ஸ் அண்ட் உமன்ஸ். ஸோ ஃபஸ்ட் இயரில் என்ன சப்ஜெக்ட்லாம் படிப்பீங்க அப்படின்னு சொல்லலாமா? அப்ளைடு சைக்காலஜி, அப்ளைடு சோஷியாலஜி, இது 2 ஒரு பேப்பர். அடுத்து வந்து நர்சிங் ஃபவுண்டேஷன் ஒரு பேப்பர். நாங்கள் வந்து செமஸ்டர் பேட்சுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு வந்து அப்ளைடு ஃபிசியாலஜி அனாட்டமி ஒரு பேப்பர், அப்ளைடு சைக்காலஜி சோஷியாலஜி. நர்சிங் ஃபவுண்டேஷன் 1, நர்சிங் ஃபவுண்டேஷன் 2 செகண்ட் செமஸ்டர், அண்ட் பயோகெமிஸ்ட்ரி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்ரிக்ஸ் செகண்ட் செமஸ்டர். ஸோ ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்டை இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ் என்ன? டிசிப்ளினாக இருக்கணும்.
சகிப்புத்தன்மை நிறையா இருக்கணும். நர்சிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னா சகிப்புத்தன்மை நிறையா இருக்கணும். அதேமாரி வந்து பொறுமையும் நிறையா இருக்கணும். இப்போ நர்சிங்கில் கரியர் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? பயப்படாமல் சூஸ் பண்ணுங்கள். நர்சிங்கில் ஸ்கோப் இருக்குன்னா நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸ்கோப் எல்லாம் நினச்சிட்டு நம்மளாவே நினச்சிக்கிறதுல பயப்படாமல் சூஸ் பண்ணுங்கள். எந்த காலேஜ் கிடைச்சாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம எப்படி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறோங்கிறது தான் இருக்குது. ஸோ பயப்படாமல் நர்சிங் சூஸ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி மென்ஸ் எக்கச்சக்கமான ஸ்கோப் இருக்குது. உமன்ஸ்லாம் வந்து ஃபாரின் போக முடியாது, வீட்டில் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் இருக்கலாம். ஸோ மென்ஸ் வந்து பயப்படாமல் வந்து நர்சிங் சூஸ் பண்ணுங்கள். தட்ஸ் மை ஒப்பீனியன். கரியர் கோல் நெக்ஸ்ட்டு ஸோ பிஎஸ்சி நர்சிங் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க? கரியர் கோல் மட்டும் ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு என்னென்னு ஷேர் பண்ணலாம்? கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் எக்ஸாம்லாம் நிறையா இருக்குது. எய்ம்ஸ், ஜிக்மர்ஸு, அப்புறம் ஃபாரின்னு போகலாம். நிறைய கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னோடய எய்ம்ஸ் வந்து எய்ம்ஸ் படிக்கணும். எய்ம்ஸ் ஓகே. ஸ்கோப் இருக்கா அப்படிங்கக்கூடிய இந்த டாப்பிக்லேயே நம்ம போகண்டான்னு நினைக்கிறேன். ஸோ எவ்ரி இயர் பிஎஸ்சி நர்சிங்கில் கரியர் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே போகுது. அதே மாதிரி டிமாண்ட் அதிகமாகுது. கட்டாப்பும் ஹை கட்டாப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு டாப் காலேஜில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன். அண்ட் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில் ஸோ நர்ஸோட ஒரு ஜாப்பை ஏஐயால் எடுத்துக்க முடியுமானா பாசிபிளே இல்லை. ஹியூமனால் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு எமோஷ்னல் டிமாண்ட்ஸால் நடக்கக்கூடியது. ஸோ டாக்டருக்கு ஈக்குவலாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பேஷண்ட்டை பார்த்துக்கிட முடியும் அப்படின்னா ஸோ ஒரு ஹியூமன் நர்ஸால் மட்டும்தான் முடியும். ஸோ டிமாண்ட் அண்ட் ஸ்கோப் வந்து எப்போவுமே ஸோ ஓவராலாக வேர்ல்டு ஃபுல்லாகவே நர்ஸ்க்கு வந்து ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்கில் உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க. ஸோ ஏதாவது மோட்டிவேஷன் இருக்கலாம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கலாம், சில ஸ்கோப் இருக்குது, ஏதாவது சம்திங் உங்கள் பேரண்ட்ஸ் சர்க்கிளையோ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதோட ரீசன் மட்டும் ஷார்ட்டாக என்னங்கிறது? மெடிக்கல் லைனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நீ ட்ரை பண்ணேன், நல்லா கிராக் பண்ண முடியல, அதனால் இங்கே வந்தேன். ஹை சேலரி பிடிச்சி தான் வந்தேன் நர்சிங்க்கு. டாக்டர் படிக்கணும் ஆசை, நர்சிங் கிடச்சது வந்துட்டேன். ஃபார் ஃப்யூச்சர்ஸ்க்காக படித்தா நம்ம வந்து அப்ராட் போகலாம். மோர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுக்காக. ஸோ நர்சிங் எம்எம்சியில் ஒரு ஹை கட்-ஆஃப் இருந்தால் தான் கிடைக்கும், கரெக்டு தானே? ஸோ நீங்கள் என்ன கட்-ஆஃபில் சீட் எடுத்தீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கலாமா? 185, 191.5, 195.5, 197.5, 160, 195.5. ஸோ உங்களுக்கு காலேஜில் ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு காலேஜில் டே டு டே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னங்கிறத ஷேர் பண்ணிக்கலாமா? அஃப்கோர்ஸ் வார்ட் போகிறது தான். வார்ட் போய் பேஷண்ட்ஸை பார்க்குறதே எங்களுக்கு ரொம்ப அதுதான் சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்குது. தியரி கண்டல் பார்த்ததுலையும் கூட எங்களுக்கு வார்டுக்கு போய் பேஷண்ட்ஸை பார்த்து நாங்கள் அங்கே வேலை பார்க்குறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வார்ட் போஸ்டிங், கேர் கொடுக்கறது, நல்லா பேஷண்ட் கேர் கொடுக்கறது. ஃபார் டீச்சிங், வார்ட் போஸ்டிங். ஓகே. ஸோ பாசிட்டிவ் சொன்னீங்க, நெகட்டிவ் ஸோ இந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும், இல்லை இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ரிக்ரெட், நீங்கள் எம்பிபிஎஸ் அங்கே போகிறதா நினச்சி ஸோ இங்கே வந்ததை சொன்னீங்க, ஏதாவது ரிக்ரெட் இருந்தால் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோவா எதுவும் கிடையாது. பட் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் கோர்ஸ். எனக்கு இந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கு. பேஷண்ட் சைடை போய் பேசுகிறதோ, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்குறது, இது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. அதை நான் வந்து விட்டுட்டேன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணலை. எனக்கு இது வந்ததுலேருந்து இது கொஞ்சம் ஹாப்பி தான். லீவ் தர மாட்டேறாங்க, இருக்க மாட்டேங்குது சார். 7 days நீங்கள் காலேஜ் போவீங்களா? இல்லை சனிக்கிழமை ஹாஃப் டே இருக்கும், செகண்ட் சாட்டர்டே வந்து ஹாலிடே இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை வந்து லீவ் விட்டுருவாங்க. பட் ஆனால் எங்கள் இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் இப்போ தான் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இயர் நாங்கள் வந்த முதல் வருஷத்தில் தான் ஸ்போர்ட்ஸ் டேவே வச்சுருக்காங்க. இதே மாதிரி கல்ச்சுரல்ஸ் இந்த மாதிரி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. வேறு என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் எதிர்பார்க்கலாம்? மோஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆன்லைன் காம்படிஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எங்கள் பிரின்சிபல் வந்து எப்போ நோட்டிஃபிகேஷனில் போடுவார், நாங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஸோ ஏதாவது ரிக்ரெட் சேஞ்ச் பண்ண கல்ச்சுரல்ஸ் கொண்டு தான் நல்லா இருக்குது. ஓகே. இப்போ நர்சிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ் கரியர் ஸ்டார்ட் பண்ண நினைப்பாங்க, அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க நீங்கள் ஷார்ட்டாக? பிடிச்சு எடுங்க, அவ்வளோதான் சார். ஐ எம் விஷ்ணு ஃப்ரம் பாண்டிச்சேரி. இங்கே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் பண்ணிகிட்ருக்கேன் கரெக்டாக. ஐ எம் பத்மாவதி ஃப்ரம் வால்பாறை. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் செகண்ட் இயர் பண்ணிட்டுருக்கேன். தீபிகா ஃப்ரம் திருச்சி. ஐ எம் டூயிங் மை போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன படிச்சிருந்தீங்க அண்ட் தென் எப்படி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் உள்ளே வந்தீங்க? நாங்கள் முன்னாடி வந்து ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப்ரி முடிச்சிருக்கோம். டிப்ளமோ ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப்ரி ஐ கம்ப்ளீட் இன் மதர் தெரேசா போஸ்ட் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் காலேஜில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஹையர் ஸ்டடீஸ்க்காக நான் இங்கே அப்ளை பண்ணி இங்கே பண்ணிட்டுருக்கேன். 2005 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இன் சர்வீஸ் எஜுகேஷன், அதாவது ஒர்க்கில் இருந்து சர்வீஸ் கேண்டிடேட்டாக வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் இப்போ தான் 2022 டிப்ளமா முடித்தேன். எம்எம்சியில் தான் முடித்தேன், ஸ்கூல் ஆஃப் நர்சிங்கில். இதுக்கு வந்து கவுன்சிலிங் மூலமாக 23 போஸ்ட் பேசிக் நான் சர்வீஸ் கோட்டாவில் வந்திருக்கேன்.
ஓகே. ஸோ எம்எம்சி டாப் மெடிக்கல் காலேஜ். ஸோ எம்எம்சி உள்ளே வரது எவ்வளோ ஹார்டாக இருந்தது? இனிமேல் ஒரு ஹை கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு கேள்விப்படுறோம். ஸோ அது எவ்வளோ, அந்த ப்ராசஸ் மட்டும் எப்படிங்கிறது? ப்ராசஸ் வந்து இயர்லி எண்டில் வந்து செப்டம்பர் அது ஆகஸ்ட்டில் வந்து இங்கே ரெக்ரூட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க கவுன்சிலிங் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் கட் ஆஃப் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற பர்சன்டேஜஸ் அலோடு அந்த மட்டும்தான். ஸோ ஐ எம் நியர்பை 79. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான். ஸோ நான் படிக்கிறது வந்து நான் சர்வீஸில் ஜென்ஸில் நான் படிக்கிறது ஒரு சீட் மட்டும்தான். ஸோ அதர்வைஸ் வந்து இந்த சீட் கேட்டகரி பார்த்தா மொத்தம் 40 வந்து 30 சர்வீஸ் கேண்டிடேட் வருவாங்க, 10 மெம்பர்ஸ் வந்து நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் வருவாங்க. சர்வீஸ்க்காக இன் சர்வீஸ் எஜுகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் ஜஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ்க்காக நாங்கள் இங்கே கவர்மெண்ட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் இதனால் நர்சிங்கில் உங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. மெடிசன் சீட் தான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அது கிடைக்கலன்றதுக்கப்புறம் பிஎஸ்சி நர்சிங் எனக்கு அப்போ தெரியல. ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு நான் தான் மெடிசன் சைடு வந்திருக்கேன். பிஎஸ்சி பற்றி எனக்கு தெரியல. கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங் எதுவுமே தெரில. அப்போது ஜிஎன்எம் ஒரு சாய்ஸாக இருந்துச்சு. அதில் மேலே படிக்கலான்னு சொன்னதுனால நான் ஜிஎன்எம் ட்ரை பண்ணேன். அது முடிச்சுட்டு உடனே போஸ்ட் பேசிக் பண்ணணுங்கிறது தான் என்னோட எய்ம். அதாவது டிகிரி வேணும், அதுக்காக நான் படித்தேன். இப்போது போஸ்ட் பேசிக் படித்தேன். ஜிஎன்எம்மே நல்ல ஸ்கோப் இருக்கதா கேள்விப்படுறோம். ஜிஎன்எம் முடிச்சதுக்கப்புறம் ஜாப் போனால் என்ன சேலரி எதிர்பார்க்கலாம்? ஆக்சுவலாக டிப்ளமோ அப்படி தானே ஜிஎன்எம்? ஸோ இப்போ பேசிக்காக சென்னை சைட் பார்க்குறப்ப மினிமம் 15 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 15 to 17. அதர்வைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா போச்சுன்னா 18, 19 அவ்வளோதான். ஸோ அதர்வைஸ் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நம்ம இதுவே வந்து ஒரு எய்ம்ஸ் ஜிப் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வேணும்னா நமக்கு வந்து ஜிஎன்எம் தான் 2 years எக்ஸ்பீரியன்ஸ். பேசிக் நர்சிங்கு, பிஎஸ் நர்சிங் அப்படின்னா நமக்கு வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ். ஈவன் இந்த இது வந்து அப்ராட் போகிறதுக்குமே அப்ளிகபிள் தான் இது. ஆக்சுவலாக பார்த்தோன்னா மற்ற நீங்கள் பேசிக் பிஎஸ்சியோ வேறு எது பார்த்தாலுமே டக்குன்னு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நம்மளை இது பண்ண மாட்டாங்க. ஆனால் ஈவன் வந்து நீங்கள் ஜிஎன்எம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கணும், டக்குன்னு நம்மளை வந்து ஹாஸ்பிட்டல் சைடு எடுத்துக்குவாங்க. ஸோ வந்து ஜாப் செக்யூரிட்டிங்கிறது வந்து ஜிஎன்எம்மில் வந்து 100% நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனாலேயே வந்து மற்ற டிகிரியை செலக்ட் பண்ணாமல் ஜிஎன்எம் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது 3 years வந்து டிகிரி ஈக்குவல் கோர்ஸ் தான். ஆனால் என்னமோ டிப்ளமோனையே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதான் எனக்கு தெரில. ஸோ உங்களோட கரியர் கோல் நெக்ஸ்ட்டு 5 yearsக்கு கரியர் கோல்? ஸோ இப்போ பிஎஸ்சி நர்சிங் கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் கரியர் கோல் நீங்கள் ஜாப் என்ன ரோல்? இதுலேயே சர்வீஸ் இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் சர்வீஸ் நர்ஸுக்குமே. கண்டிப்பாக. ஸோ என்ன சர்வீஸில் நீங்கள் போகலான்னு நினைக்கிறீங்க? அண்ட் தென் எதனால்? இல்லை ப்ரோ, எனக்கு இப்போதைக்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாமுக்காக இப்போ படிச்சுட்ருக்கேன், சைட் பை சைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேபி ஏதாவது எக்ஸாம் அச்சீவ் பண்ண முடிஞ்சால் முடிச்சிடுவேன், இல்லைனா அப்ராட் போகிறது தான் பிளான். எங்களுடைய அச்சீவ்மெண்ட் அப்படி சொல்லி பார்க்கும் நெக்ஸ்ட்டு வந்து நர்சிங் டியூட்டர் அப்படின்னு அந்த ரிலேட்டடாக தான் நாங்கள் இப்போ போஸ்ட் பேசிக் பண்ணிகிட்ருக்கோம். இது டிப்ளமோன்றது ஹாஸ்பிட்டல் ஓரியன்டாக போயிடும். பட் இப்போ நாங்கள் போஸ்ட் பேசிக் படிக்கிறது நெக்ஸ்ட்டு எம்எஸ்சி, பிஹெச்டி அப்படிலாம் பண்ணி வந்து நாங்கள் ஒரு டியூட்டர் லெவலில் இது பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிளான். ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சைடும் அட்மினாக கூட போகலாம். எம்பிஏ ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணால் அட்மின் லெவலில் போகலாம். இல்லை டீச்சிங்னா எம்எஸ்சி, பிஹெச்டி அப்படி போகணும். இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதி நம்ம ஜாபே செக்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பெஸ்ட்டு தான். நம்ம என்னென்னா நர்சிங்கில் நம்ம படிக்கிறது, நம்ம இங்கே பேஷண்ட்கிட்ட அப்ளை பண்ணுறது தான் இங்கே கொஷினாகவே கேட்க போகிறாங்க. நம்ம பேஷண்ட்ஸை நல்லா கற்றுக்கிட்டோன்னா அது ஈஸியாகவே கிளியர் பண்ணலாம். மேஜர் டிஃப்ரென்ஸ் ஜிஎன்எம் அண்ட் பிஎஸ்சி நர்சிங் என்ன சொல்லுவீங்க டிஃப்ரென்ஸ்? டிகிரி ஃபஸ்ட்டு வந்து டிகிரி, ரெண்டாவது நம்ம டிப்ளமோவில் பேஷண்ட் சைடு மட்டும்தான் இருப்போம். எங்களுக்கு எப்படின்னா வீக்லி ஒன்ஸ் தான் கிளாஸே இருக்கும். மீதி எல்லாமே வார்ட் போஸ்டிங்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அனுப்புவாங்க. பிஎஸ்சியில் தியரியே இன்னும் டீப்பாக படிப்போம். பேசிக்காக என்னவோ அதை மட்டும் ஜிஎன்எம்மில் கேரு அந்த மாதிரி படிச்சிருப்போம். போஸ்ட் பேசிக் அப்படின்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் டீப்பாக, அது இல்லாமல் எக்ஸ்டர்னல் சப்ஜெக்ட்ஸ்ன்னு இருக்கும். இந்த மைக்ரோபயாலஜி அந்த மாதிரி, பயோகெமிஸ்ட்ரி, அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரிலேட்டடாக நம்ம எப்படி பேஷண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும், இந்த வேல்யூ இருந்தால் இந்த இது எப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ண முடியுங்கிறதும் நர்ஸால் முடியும். உண்மையாக டாக்டர்ஸ் தான் அப்படிங்கிறத தாண்டி நர்ஸ் இருந்தால் தான் டாக்டர்ஸுமே அவங்க வேலையை பண்ண முடியும். நர்சிங்கில் கரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நர்சிங்கிறப்ப வந்து நம்ம என்ட்ராக் முன்னாடி அது வேறு மாதிரி ஒன்று, ஒரு இமேஜினேஷனில் வேறு ஒரு இல்லை. என்ட்ராகப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் நிறையாவே இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்குமே ப்ராக்டிக்கலாக அவங்க அடாப்ட் ஆகிறதுக்குமே நிறைய டைம் எடுக்கும் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி பண்ண முடியும். இல்லை சேவை மனப்பானமோ சர்வீஸ் ஓரியன்டாக வரணும்னா ஸோ அவங்களுக்கு இது பெஸ்ட்டு. அதர்வைஸ் நர்சிங் மெடிக்கல் சீட்லேயே பண்ணணும்னா ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா இதுக்கு நிறைய ஆஃபர், நிறைய அப்ராட்லேயும் சரி இந்தியாவிலையுமே சரி நல்ல ஸ்கோப் இருக்குது, வரலாம். பட் ஆனால் பேசிக்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இப்போ நம்ம நர்சிங் செலக்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்டுக்கு ஓகே நம்ம சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மெயின் சப்போர்ட். ஒரு இப்போ வந்து எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் அப்படிங்க போகிறத விட ஒரு நாலேஜபிள் மெடிக்கல் ரிலேட்டடாக ஒரு பர்சன் நம்ம வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபேமிலிக்கே வந்து நம்ம வீட்டில் ஒரு டாக்டர் இருக்காங்க, சப்போர்ட்டிவ் அவங்களுக்கே தோணும். இன்னொன்று வந்து
ஃபேமிலி ரிலேட்டடாகவும் சரி நம்ம வந்து ஈஸியாக வந்து ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஈவன் வந்து ஒரு எல்டர்லி பீப்புளாக இருக்கட்டும், சைல்டாக இருக்கட்டும், நம்மளும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் வந்து அதே ரிலேட்டட் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து நம்ம சர்வீஸ் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து நர்சிங் செலக்ட் பண்ணாங்கன்னா நம்மளுடைய சோசியோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். எல்லா இடத்துலையும் போய் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எம்எஸ்சி படித்தவங்க கூட வெளியே நிறைய கடைகள் இருக்கிறத பார்த்துருக்கோம். பட் ஆனால் நீங்கள் வந்து மெடிக்கல் செலக்ட் பண்ணிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் போய் ஒர்க் பண்ணுவீங்க. எப்போதுமே ஸ்கோப் இருக்குது. நான் எங்கள் வீட்டில் சின்ன பொண்ணு, என்னை வந்து ரொம்ப சின்ன பொண்ணாக தான் இன்னுமே பார்ப்பாங்க. பட் இந்த சிக்கு அந்த மாதிரி வரும்போது ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் கேட்பாங்க என்ன பாப்பா பண்ணலாம் அப்படிங்கிறது. ஹாஸ்பிட்டல்ஸே அவங்க போனாலுமே கூட அந்த டாக்டர் சொல்கிறத போடலாமா அப்படிங்கிற சஜஷன் என்கிட்ட இன்னுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. ரெண்டாவது இப்போது மெடிசன்லேயே நிறைய பிரான்ச் இருக்குது. இப்போ ஒன்றுக்குமே ஒவ்வொரு பிரான்ச் இருக்குது. அது படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஏன் எங்கள் கூட இங்கே எங்கள் காலேஜில் படித்த மற்ற கோர்ஸ் படித்த அக்காங்களே இன்னும் 1 year ஆகிடுச்சு அவங்க முடிச்சு போய் இன்னும் ஜாப் இல்லாமல் தான் இருக்காங்க. பட் நர்சிங்க்கு அப்படி இல்லை. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே நர்சிங்க்கு வேக்கன்சி இருந்துகிட்டே தான் இருக்கும். சென்னையாக இருக்கட்டும் இல்லை ஊர் சைடாக இருக்கட்டும், எல்லா சைடுமே வேக்கன்சி இருந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம தேடி அலைய வேண்டாம், நம்ம எங்கே போனாலும் இருக்குங்கிற ஒரு செக்யூரிட்டி இருக்கும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் தென் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிடுங்க. இந்த வீடியோவில் சப்போஸ் ஏதோ ஒரு விஷயத்தை தப்பாக இன்ஃப்ளூன்ஸ் ஆகிருந்தால் நீங்கள் நர்ஸ் ஒர்க்கில் இருக்கவங்க யாராவது நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அட்வைஸையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கொடுங்க. ஸோ அதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இன்னும் நெக்ஸ்ட் இதே மாதிரி பேராமெடிக்கல் கோர்ஸில் என்ன டாபிக் நான் கவர் பண்ண நினைக்கிறீங்கிறதையும் நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பர்டிகுலராக எந்த காலேஜ், ஸோ எம்எம்சி மாதிரி வேறு ஏதாவது டாப் காலேஜ்லேருந்து கவர் பண்ணணும்னு சொன்னால் கூட ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் முடிஞ்சால் என்னோட ட்ரை பண்ணுறேன்னு. பாய். தேங்க்யூ.